சொல்லஞ்சலி. அங்கே பாரு என்னவோ சொல்கிறா உங்கள் மாமியார்கிட்ட அஞ்சலி. இரு பார்க்கலாம். அத்தை, இனிமேல் நீங்கள் எனக்கு அத்தை இல்லை, அத்தை அம்மா. நான் இனிமேல் உங்களை அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா அத்தை? அஞ்சலி, நீ என்ன அம்மா மாதிரி நினைக்கிறியா? அம்மான்னு கூப்பிடுறியா? கூப்பிடு அஞ்சலி, தாராளமாக கூப்பிடு. இனிமேல் உனக்கு நான் அம்மா மாதிரி இல்லை, அம்மாவே தான். அடி பாவி, என்னடி உன் மாமியாரை கமலஹாசனை மிஞ்சிடுவா பொழுகுது. இப்படி அநியாயத்துக்கு நடிக்கிறா. ஒரே நாளில் நகத்தையோ பணத்தையோ பார்த்த உடனே இப்படி மாறுவாங்களா? சி, என்னடி இவன். மாறுவாங்கம்மா, எனக்கு வாச்ச என் மாமியார் மாறுவாங்க. ஒரு நாளைக்கு இல்லைம்மா, ஒரு செகண்டு கூட மாறுவாங்க. அந்த மாதிரி குணம் அதுங்களுக்கு. நீ கூட இப்போ 1,00,000 கொடுத்து பாரு, அப்படியே போன மாதிரி வாய திறக்கும். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலாமா? உன் கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துப்பாரு. உன் பொண்ணுக்கு திடீர்னுட்டு மதிப்பும் மரியாதையும் கூடும். நீ வேற ஆண்டி, அது பித்தளடி. 150 ரூபா கொடுத்து வாங்கி போட்டுன்னு வந்துக்கிறேன். நீயே போதுமே என் மனமரியாதை எடுக்கிறதுக்கு. அதான் என் மாமியார் எல்லாமே எடுத்துட்டாலே, இதுக்கப்புறம் உனக்கு ஏது மனமரியாதை? கம்முன்னு நில்லுமா, நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத. அங்கே பாரு கூத்து. அத்தை, அம்மா எனக்கு 3 செட்டு நகை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு செட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அது நீங்கள் வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கணும் அத்தை. ப்ளீஸ் அத்தை, இந்த பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறதா நினச்சிக்கின்னு வாங்கணும். ப்ளீஸ் அத்தை. ஐயோ, என்ன அஞ்சலி, உங்கள் அம்மா உனக்கு ஆசாசியாக சீர் கொடுத்துக்கிறாங்க, அத்தை போய் என்ன எடுத்துக்கோன்ற? ப்ளீஸ் அத்தை, நீங்கள் சரியினதான் என் கண்ணில் இந்த தண்ணியே நிற்கும் அத்தை. சரி அஞ்சலி, அழுவாத. இப்போ என்ன, அந்த செட்டு நான் எடுத்துக்கணும் இல்லையா? எடுத்துக்கிறேன் விடு. இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அத்தை, இதுவே போதும் அத்தை. அடி பாவி, என்னடி? ஆஹா, இப்படிலாம் கூட ஒரு டெக்னிக் இருக்கா? இப்படி இருந்துச்சுன்னா நானும் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று போட்டு பணக்காரியாக இருக்கலாம். இதுக்கு தான் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறாங்களோ? ஆம்பளை பிள்ளை பெற்று போட்டு வீட்டுக்கு வர பொட்டை பசங்களை இம்சை கொட்டிக்கின்னு நகையை பிடிங்கி வாங்கி போடுறது தான் உங்களோட இதுவா? என்னடி என்னை சிக்கிற உங்களுது இதுவானிட்டு? இங்கே பாருடி ஆத்தா, நான் யார் காசுன்னு ஆட்டை போடல, சரியா? ஆமாம், நீ ஆட்டை போட்டுதா அடுத்த வேலை செய்ய போகிற. சும்மா இருமா நீ வேற. ஆனால் ஒன்னுடி த்ரிஷா, உன் மாமியார் மாதிரி இப்படி கூட பிடுங்கி பணக்கார ஆகலான்ட்டு இப்போ தாண்டி தெரியுது. ஆனால் இருந்தாலும் உன் மாமியார் ஜகஜால கில்லாடிடி. இன்னும் எவ்வளோ பேர் வயிற்றில் அடித்து அந்த கொண்டையை வளர்த்தாலோ கடவுளே. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி இருக்கும், யாருக்கு தெரியும். அத்தை, இந்தாங்க அத்தை, இந்த நெக்லஸ் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு அடிட்ட நான் அப்போவே எடுத்து வச்சுட்டேன் அத்தை. உங்களுக்கு இது இந்த பொடுவிக்கு உங்களுக்கு எடுப்பாக அழகாக தெரியும் அத்தை. ஐயோ அஞ்சலி, இந்த நெக்லஸா? இது எவ்வளோ தெரியுமா உனக்கு வெயிட்டு? கிட்டத்தட்ட 1/4 கிலோ கிட்ட வரும்மா. இத்த போய் எனக்கு கொடுக்குற? இல்லைம்மா, நீ இது போட்டுக்கோ. எனக்கு குட்டியாக உன் ஆசைக்கு ஒரே ஒரு ஜிமிக்கி மட்டும் கொடுத்தா போதும்மா. அத்தை, இது நீங்கள் போட்டேன்னா நான் போட்டேன்னா அத்தை, எல்லாம் ஒன்று தான் அத்தை. போடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஐயோயோ, என்னடி இவ 1/4 கிலோ நகையா? அடி பாவி, நானே இவளுக்கு மாமியாரை வாச்சிருக்க கூடாதா? இவ்வளோ நல்லவளாக இருக்கலாம்டி. ஓ, அந்த இடத்துல நீ இருந்த அம்மா கூட பார்த்துருக்க மாட்டேன், வசத்தை வச்சிருப்போம் உனக்கு. ஐயோ, என் நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குதுடி. அவள் என்னடி அப்படி தார வாத்து கொடுத்துட்டா? இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லை மக்காடியவ இப்படி கொடுக்குறா? என்ன படின்னு போட்ட விடுமா, நம்மளுக்கு என்ன? அது எப்படி விட முடியும்? 1/4 கிலோ நகடி. இந்தாங்க அத்தை, போட்டுக்கோங்க. சரி குடு அஞ்சலி. எப்படி இருக்குமா? ஐயோ அத்தை, உங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்கு அத்தை, தங்க சிலை மாதிரி இருக்கிறீங்க. ஐயோ போ அஞ்சலி, எனக்கு வெக்கமாக இருக்கு. ஐயோ அத்தை, நீங்கள் வெக்கலப்படுவீங்களா? வயசான காலத்தில் வெக்கம் வர கேள்ட்டு சிரிக்கி.